காட்டுத்தீயின் கோர பிடியிலிருந்து அமெரிக்கா மெல்ல விடுபட்ட நிலையில் தற்போது கடந்த சில நாட்களாக புதிய காட்டுத்தீக்கள் அச்சுறுத்தி வருகின்றன. லாஸ் ஏஞ்சலிஸின் வடக்கே சுமார் 72 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட கியூஸ் தீ 10,000 ஏக்கருக்கும் அதிகமாக பரவியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி ஏற்பட்ட இந்த தீ சமீபத்திய தகவலின்படி 36% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தீயை அணைக்க அதிகாரிகள் தற்போது போராடி வருகின்றனர். அதேபோல கடந்த 23ஆம் தேதி சான் டியேகோ பகுதியில் பார்டர் 2 காட்டுத்தீ ஏற்பட்டு 600 ஏக்கரில் எரிந்து வருகிறது. அதிக காற்று வீசுவதால் லாஸ் ஏஞ்சலிஸ் மற்றும் வென்ச்சுரா கவுண்டிகளின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை வரை சிவப்பு கொடி எச்சரிக்கையை தேசிய வானிலை சேவை நீட்டித்துள்ளது. எந்த ஒரு தீயும் வேகமாகவும் கட்டுப்பாட்டை மீறியும் பரவக்கூடும். குறிப்பாக நீங்கள் அதிக தீ ஆபத்து உள்ள பகுதியில் இருந்தால் ஒரு தயார் திட்டத்துடன் இருங்கள் என அந்த மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காட்டுத்தீ காரணமாக புதன்கிழமை மட்டும் 31,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டனர். லாஸ் ஏஞ்சலிஸ் கவுண்டி ஷெரீப் ராபர்ட் லூனாவின் கூற்றுப்படி உள்ளூர் சிறையில் இருந்து கிட்டத்தட்ட 500 கைதிகள் வெளியேற்றப்பட்டனர். முன்பு ஏற்பட்ட பாலிசேட்ஸ் மற்றும் ஈட்டன் தீயிலிருந்து இந்த தீ வேறுபட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்மேற்கு கலிபோர்னியாவில் சனிக்கிழமை பிற்பகல் தொடங்கி திங்கட்கிழமை இரவு வரை பரவலாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சனிக்கிழமை முதல் எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவு மண் சரிவுகள், வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற புதிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சமீபத்திய காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் ஆபத்தில் உள்ளன. ஏனெனில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் தற்போது குறைவான உறிஞ்சும் தன்மை கொண்டவையாக இருக்கும். விஞ்ஞானிகள் கூற்றுப்படி லாஸ் ஏஞ்சலிஸ் காட்டுத்தீயை காலநிலை மாற்றம் அதிகம் பாதிப்புக்குரியதாக மாற்றியுள்ளது. லாஸ் ஏஞ்சலிஸ் தேசிய வன செய்தி தொடர்பாளர் டானா டியர்கிஸ் காற்று மற்றும் வறண்ட புதர்கள் காட்டுத்தீயை எதிர்த்து போராடுவதை மிக கடினமாக்கியுள்ளன என்கிறார். முன்பும் ஜனவரியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. ஆனால் தற்போது சாண்டா அனா காற்றினால் அது மோசமடைந்துள்ளது. இவ்வளவு வறண்ட ஆண்டை கொண்டிருக்கும் போது காட்டுத்தீயில் காற்று பெரிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட இரு பெரிய காட்டுத்தீக்களான ஈட்டன் தீ சமீபத்திய தகவலின்படி 95%, பாலிசேட்ஸ் தீ 75% கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இரு தீயினால் குறைந்தது 28 பேர் உயிரிழந்தனர். 10,000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் நாசமாகின.